கண்கள் மூடி நம்ம செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. உடைய பாதத்தை இங்கே தாழ்த்தி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே பேசுகிற நீங்கள் நல்ல பிதாவே, ஆவியானர் சொன்னீரப்பா. பிதான் ஆவியானர் பேசுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் மறைபொருளை வெளிப்படுத்துங்கப்பா. உடைய கற்பனைகளை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆவியானர் பொறுப்படுத்தி நடத்தும் மகிழ்ப்படும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளையிலையும் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாக வியாதி உள்ள மனுஷன் அங்கே இருந்து எங்கே நான் பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான். அந்த இடத்துல தூதன் எப்பவுமா தண்ணியை கலக்குவாங்களாம். அந்த 4ஆம் பொருள் ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்வரன் இருந்தாலும் சுகமாகிடுவான்னு பைபிளில் போட்டிருக்குது. எப்பேற்பட்ட வியாதிஸ்வரன் இருந்தாலும் அவன் சுகமாகிடுவான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை வருஷம் தான், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷமாக அவன் வியாதியினால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல எடுத்து நான் படுத்து கிடக்கிறான். படுக்கையாக இருக்கிறான். ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்க குளம் கலங்கும் போது அங்கே தூக்கிண்டு அந்த குளத்துக்குள்ள இறக்குறது யாருமே கிடையாது. என்ற எல்லாருமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க சோகமாகன்னு தான் நினைப்பாங்க. இதனால இவனுக்கு யாருமே கிடையாது, எந்த ஒரு மனிதன் கிடையாது, யாருமே சொந்தமாக யாருமே இல்லை. ஆனால் 38 வருஷம் அந்த இடத்துல வியாதிப்பட்டு அந்த இடத்துல கிடக்கிறான். அப்போ அவன் மனசு எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருக்கும். அவனுக்கு பிறகு வந்தவங்களாம் சுகம் பெற்று போவாங்க. ஆட்கள் கூட்டிகிட்டு வருவாங்க, குளம் எப்போ கலக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பட்டாரம் தூக்கி கொண்டு அடிச்சு அங்கே குளத்துக்குள்ளே இறக்கிடுவாங்க. அப்போ அவங்க சுகமாகி போயிடுவாங்க. அதனால் நாட்களில் இந்த மனிதனை தூக்கி கொண்டு இறக்குறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அந்த ஆண்டவரே அவங்களுக்காக இறங்கி வந்தார். ஏசப்பாவே அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, வாராரு. 6ஆம் அப்படி போட்டு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தனான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. இப்போ ஏசப்பாவே ஒரு மனிதனுடைய வாரத்தை பார்க்குறாரு, வேதனை பார்க்குறாரு. வியாதிப்பட்டு கிடக்கிறான், அந்த எப்படியாவது விடுதலை ஆகணும்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த நாட்டில் எந்தெந்த குடும்பங்களாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன காரியத்தில் நீங்கள் கண்ணீர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏசப்பா அந்த இடத்துக்கு நினைச்சு வருங்க. வருஷத்தை பார்க்குறாரு. இவ்வளோ வருஷமாக இருந்தும் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. உதவி யாருமே செய்ய மாட்டாங்க. மனுஷங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான் உதவி செய்வாங்க. அதனால் ஆண்டவர் தான் அந்த இடத்துக்குள்ளே இறங்கி வரணும். எப்பேற்பட்ட இடத்துக்குள்ளேயும் இறங்கி அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னா ஏசப்பா தான் முடியும். ஏசப்பா கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாரு. அதனால் வேத வசனம் கூறுகிறது 11 11 போட்டிருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பிள்ளை பார்த்து தருவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எப்பேற்பட்டு வருத்தமாக இருந்தாலும் தான், எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும் தான் ஏசப்பா தான் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமே தவிர அவங்களுக்கு சுகம் இருக்காது. ஏசா அது உலகத்தில் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க வேறு எந்த வகையில் அவங்க சுகத்தை பெற்றாலும் ஒரு குறையோடு தான் இருப்பாங்க. முழு விடுதலை பெற முடியாது. ஆனால் ஏசப்பா தேடி வரும்போது ஏசப்பா தேடி வந்தவங்களுக்கு முழு விடுதலை ஆண்டவர் கொடுக்குறாரு. எங்களுக்கு பைபிள் வசனம் அப்படி தான் போட்டுக்குவோம். வானம் பூமியை ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போவதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் இப்படி ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தவர் தான். 4 வருஷம் பயங்கரமான பாடுகள் மத்தியில் கடந்து வந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லா இடத்துக்கும் நான் போனேன், எனக்கு நல்ல சுகமே கிடைக்கல. அதனால் சுகமே கிடைக்கல, அழுதுட்டு தான் இருந்தேன். ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வயசில் அவங்களுக்கு அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவரே நான் இவங்க பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்கணும், நானும் இறந்துருவோம்னு சொல்லி ரொம்ப நான் மனசு கஷ்டப்பட்டுவேன். எப்பவும் அழுதுட்டு தான் இருப்பேன். வீட்டுக்குள்ள கதை பண்ணிட்டு அழுவேன். எங்கள் வீட்டுக்காரங்க வர கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் ரொம்ப அழுவேன். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர ரொம்ப நேரத்தில் நான் அழவே மாட்டேன். ரொம்ப தைரியமாக இருக்கிறவா. திடீர்னு ரொம்ப 4 வருஷம் நான் பைத்தியக்காரிய மாதிரி இருந்தேன். வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ வெளியே வாசலில் உட்காந்தா தான் நான் அந்த காலையில் நாங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு உட்காருவேன், 6 மணிக்கு உட்காந்தா 11 மணி வரைக்கும் வாசலில் உட்காருவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். உள்ளே உட்காரவே முடியாது. அவ்வளோ ஒரு பயம் வீட்டுக்குள்ளே எனக்கு இருந்தால் பயமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பிரச்சனையில் செய்வனையினால பாதிக்கப்பட்டு நான் அப்படி ரொம்ப படாதபாடுபட்டேன். வேதனையோடு இருந்தேன், கண்ணீரோடு இருந்தேன். சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, நைட்டில் அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஹோட்டல் நைட்டு கடை போயிட்டு வரும்போது அவங்க பால் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் ஹார்லிக்ஸ் இருக்கும், அதை அடித்து தருவாங்க. அதான் எனக்கு ஆகாரம். இந்த பழங்கள், பழரசம், இந்த ஹார்லிக்ஸ் இதான் எனக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு நினச்சிட்டாலே எனக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி வந்துடும். பழுத்து வைக்கிறதுக்கு பேஸ்ட்டு எடுத்தாலும் பேஸ்ட்டை வாயில் காய்ச்சாலும் வாமிட் எடுக்கிற மாதிரி வந்துடும். நான் பயங்கரமாக பாதையில் கடந்து போனேன். அப்போ நான் எத்தனையோ இடத்துக்கு போனேன், எனக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. எனக்கு அந்த சின்ன வயசுல இறந்துருவான்னு தான் போன இடத்துல குறி சொல்கிறவங்களாம் அப்படி தான் சொன்னாங்க. இவங்க சின்ன ஆயுஸ் கட்டெழுத்துக்காரி இவங்களுக்கு ஆயுஸ் முடிஞ்சுது,
அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் வந்து எனக்கு வந்து அண்ணன் 4 அண்ணன் இருந்தாங்க. 4 அண்ணனுக்கு கரெக்டாக நான் பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப எங்கள் அம்மா தவறுந்தெறி பெற்றெடுத்தாங்க. அப்போ ரொம்ப எங்கள் அம்மா ரொம்ப அழுவாங்க. ஐயோ நான் பொம்பளை பிள்ளை வேணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேனே, எவ்வளோ இப்படி இருக்காளேட்டு எங்கள் அம்மா போகிற எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன செய்யலை, சுகமே கிடைக்கல. நாங்கள் ரொம்ப கண்ணீரோடு இருந்தோம். நான் ஒரு பிள்ளைகள் அனாதையாகிறவங்க ரொம்ப அழுவேன். நான் எங்கே அழுவேன். நல்ல சாட்சின்னா அழுதுருவேன். இப்பவும் அழுகிற மாதிரி தான் வருது. எனக்கு வந்து இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை நான் கடந்து வந்தேன். அந்த பைத்தியக்காரங்களுக்கு பைத்தியம் முடிச்சவங்க கூட பைத்தியக்காரங்களுக்கு கூட ஒன்றும் தெரியாது, அப்படியே போயிருப்பாங்க. ஆனால் இப்படி அவஸ்தப்படுறேன் ஆண்டவரே ரொம்ப அழுவேன். வேசப்பான்னு இப்போ ஏற்றுக்கொள்ளலை. வேசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அவ்வளோ அழுதுகிட்டு இருப்பேன். அப்போ தான் எங்கள் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஏமா இப்படி இருக்கிற, நீ கவலைப்படாத, நீ வந்து வேதக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கிறிஸ்டின், எங்கள் வீட்டுக்காரங்களுடைய சொந்தக்காரங்க. அப்போ அத்தை, அவங்க சித்தப்பா, அவங்களுக்கு சித்தப்பா பெஞ்சாதி. அப்போ ஏமாட்டி அழுகிற, அழாதம்மா, நீ வந்து ஜெபிக்கிறவங்களை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்லு, ஏசப்பா நல்ல விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து தூய்புரம் சர்ச்சைக்கு நான் போவேன். ஆனால் வந்து எங்கெங்கெல்லாமோ நான் விடுதலைக்காக எல்லா இந்து கோயிலுக்கும் போனேன். எனக்கு சுகமே கிடைக்கவே இல்லை. எங்கேயுமே நான் போய் பழக்கம் கிறிஸ்தவ மீட்டிங்கில் அப்படி போன பழக்கமே இல்லை. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த தூய்புரம் சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவேன், மற்ற நாள் போக மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க கிறிஸ்டினாக இருந்தாங்க. அப்போ நான் வந்து போகவே மாட்டேன். நான் யாரையும் இந்து சாமியை பற்றி குறைச்சோன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. அப்போது நான் அந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு அந்த சர்ச்சைக்கு போனாலும் இந்து சாமி யாரும் குறைச்சி விட மாட்டேன். அதனால் அவ்வளோ ஒரு கஷ்டம், அப்படி தான் இருந்தேன். ஆனால் பாருங்க, திடீர்னு ஒரு மீட்டிங் வந்து ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வந்து எங்கள் சர்ச்சில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அத்தை சொன்னாங்க, நீ இந்த ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, நீ ஃபாஸ்டிங் ப்ரே போயிட்டு அவரை வீட்டில் கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணுமா, உனக்கு நல்லா சுகமாகிடும், பயப்படாத. எனக்கு நான் வந்து இப்படி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது இந்த ஊழியக்காரர் வந்திருந்தார், பண்ணவேலை அவங்களுக்கு. அப்போ அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அவங்க வந்து கன்வென்ஷன் நடத்தியிருந்தாங்க. அவங்க செய்தி கொடுத்தாங்க, யார் அந்த கனி அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லி எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஜோம் பண்ணும்போதே விடுதலை ஆகிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணுமான்னாங்க. அப்போ நான் வீட்டில் கூப்பிட்டு வந்து அவங்கள்ட்ட மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு தம்பிகிட்ட சொன்னேன்ப்பா, அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உடனே போய் நேரே போனோம். அக்கா எங்கள் சர்ச்சில் எல்லோரும் என்கிட்ட பாசமாக இருப்பாங்க. அப்போ உடனே போய் என்ன நான் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னான். உடனே அவங்க வந்து அவன் மாட்டேன்னு சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் தெருளோடி போகிறவங்க தான், ஆனாலும் அவங்க வந்து உடனே வந்துட்டாங்க. அந்த உடனே நான் என்ன சொன்னேன், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய ஜபக்குழு நடந்துச்சு. அந்த ஜபக்குழுக்கு என்ன செஞ்சாங்க, வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் பையன் கூட்டிகிட்டு போவோம். அப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்போ என் பையன் வந்து எங்கள் ஜபக்குழுக்கெலாம் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு கொண்டு என் பையனும் என் கூட இருப்பான். அது வந்து இந்த ஜபக்குழுவில் நாங்கள் இருந்தோம். நிறைய ஜபக்குழு, ஒவ்வொரு வாரமும் ஜபக்குழுக்கு எங்கெங்கெல்லாம் ஜபக்குழுவோ போயிடுவோம். அப்படியே போய் ஒரு வருஷம் முழுமையான விடுதலை நான் பெற்று வெளியே வர 1 வருஷம் ஆச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தேன். செத்து போயிடுவேனே நினச்சிருந்தா இருந்தேன். அவங்க வந்து ஜெபிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே இந்த மகளை கொண்டு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, இந்த மகள் மரணத்தோடு போராடுற ஆண்டவரே, மரண பாறை முட்டிக்கிட்டு கிடைக்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணாங்க. மகளே, நீ வந்து இருதயத்தை மாத்திரம் இருக்க நேரம் திருப்பு, உன் பணமோ வெள்ளியோ எதுவுமே எனக்கு வேண்டாம், உன்கிட்ட இருக்கிற பொருள் எனக்கு எதுவுமே வேண்டாம், உன் இருதயம் தான் எனக்கு நேரம் வரணும், உன் இருதயத்தை எனக்கு நேரம் திருப்பு மகளே, நீ உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது. அப்புறம் ஒரே அழுகை, நான் ஒரு பக்கம் அழுகை, எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க ஒரு பக்கம் அழுகை. நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அழுகுறாரு அந்த உன்னிக்கிற அழுன்னு அழுது, இந்த உன் ஜீவனை பெற்றுக்கொள் அப்படின்னு கையை தான் நீட்டினாரு. ஆண்டவர் எனக்கு அந்த நிமிஷத்துல விடுதலை கொடுத்தார். அப்புறம் எனக்கு நல்ல ஒரு என்ன விடுதலை கொடுத்தாரு, நான் ஃபஸ்ட்டில் எனக்கு விடுதலை கொடுத்தேன்னா, நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிடாமல் இருந்த அந்த சாப்பாடு எங்கள் வீட்டுக்குள்ளே நான் என்ன படம் வச்சாலும் நாத்தம் வந்துடும். சாப்பாடு பண்ணிட்டு போகவே முடியாது. அன்றைக்கி தான் வச்ச பருப்பு குழம்பு எனக்கு வாசம் வருது வீட்டுக்குள்ள. நான் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நான் அன்றைக்கி தான் டட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டேன். அது வரைக்கும் பலரசமும் பாலும் ஆர்லிஸும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் எனக்கு சோறு இருக்காக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. எந்த ருசியாக கத்திரிக்காய் போட்டுலாம் வைப்பேன். அந்த கத்திரிக்காய் எந்த கூட்டு வச்சாலும் நான் வீட்டுக்குள்ள நாரும் சாப்பிட முடியாது. இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த சுகத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு இப்படி கையை தான் நீட்டினாங்க. எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன். 4 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். நான் 1 வருஷம் ஃபுல் விடுதலை பெற்றுக்கொள்ள எனக்கு 1 வருஷம் ஆச்சு. உடனே எங்கள் வீட்டில் ஜபக்குள்ள ஆரம்பித்தேன். ஏன்னா இப்படி செய்வனையினாலே பாதிக்கப்பட்டு எவ்வளோ மக்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள்லாம் ஏசப்பக்கத்தில் என்ன செய்யணும், வரணும்,
இந்த மக்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் பெற்ற அந்த சுகத்தை என்ன செஞ்சீங்கன்னா ஆண்டு தந்தார். அதனால் அந்த ஏசப்பாக்கு அந்த மக்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். இன்றைக்கி வந்து எல்லோரும் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஜீவனை கொடுக்கறதும் சுகத்தை கொடுக்குறது ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பாட்ட வந்து யாருமே மோத முடியாது. ஏசப்பா சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் பெரியவர், அவர் உண்மையுள்ள கர்த்தர். இந்த உலகத்தை படைச்சது அவர் தான், வானத்தை பூமி படைச்ச கர்த்தர் அவர் தான். அதை அறியாமல் தான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேவநாய கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்கு அந்த நாளில் விடுதலை கொடுத்தாரு. வருத்தப்பட்டு பாரசுந்தர் எல்லாரும் என்னை பாருங்கன்னாரு. வந்து நான் ஒரு சமுத்திரம் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். இந்த நாளிலேருந்து எனக்கு சுகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உள்ள நாளிலேருந்து நாங்கள் எங்கள் குடும்பம் முழுவதும் ஏசப்பா உங்களையே நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஒரே அழுது ஆண்டவர் அன்னைக்கு எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அன்னைக்கே என்னை ரட்சித்தாரு. அன்னிலேருந்து எனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தனை ஆசீர்வதிச்சார். நல்ல தேவன் ஆண்டவர் வந்து அவர் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட வந்து கொடுங்கிறதுக்கு விசுவாசம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் நொறுக்கிடுவார். சாத்தானே காலிக்கல நசுக்கி போட்டுட்டார். அவர் பிசாசிங்கரை அழிக்க தான் தேவகுமாரன் இந்த உலகத்துக்கே வந்தார். அவர் பிசாசிங்கரை அழிக்கிறவன் அவன் என்னென்ன மாயமாலம் பண்ணி 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 ஜனங்களை வஞ்சித்து கொண்டுட்டு அலைகிறான். அதனால தேவனுடைய அன்பு சகோதரி ஆண்டவர் அறியாதவங்களாலும் ஏசப்பட்டு தான் சமாதானம் உண்டு, ஏசப்பட்டு தான் சந்தோஷம் உண்டு, ஏசப்பட்டு தான் ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு, குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். அதனால் ஏசப்பட தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் அவரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களை நினச்சி வர ஆசீர்வாதம் ஒரு குறையும் வைக்க மாட்டார். தேவனை முழுமையாக பிடிச்சிக்கோங்க. அவரை பிடிக்கும் போது பிரச்சனையை சாசு கொண்டு வருவான். நீங்கள் எப்படியாவது அவர் அன்பு விட்டு விலகிடணுண்டு. நீங்கள் ஒருபோதும் அவர் அன்பு விட்டு நீங்கள் விலகாதீங்க. ஏசப்பாவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாக என்ன பண்ணுற சத்துருக்களை அவர் அழிச்சு போடுவார். அழிச்சு போட்டு அந்த எகிப்து தேசத்தில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வரும்போது செங்கடலில் கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறைப்படுத்தினாரு. அந்த எகிப்து தேசத்துக்கு மக்கள் அந்த சண்டை யுத்த வீரர்கள் எல்லாத்தையும் இந்த சமுத்திரம் அழிச்சு போட்டது போல அவங்க மறுநாள் பார்க்கும்போது அந்த கடற்கரையில் அந்த செத்த பிரேதங்கள் தான் ஒதுங்கி கிடந்துச்சு. அவங்கள துரத்திட்டு வந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போட்டார். அதே போல் உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த சத்துரு உங்களை விரட்டிட்டு வரானோ, எந்தெந்த சத்துரு உங்களை பயமுறுத்துறானோ, எந்தெந்த சத்துரு உங்களை மாயமாலம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானோ, வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறானோ, ஒரு நாள் அவன் அழிக்கப்பட்டே போவான். அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனை அழிச்சிருவார் ஆண்டவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் விட்டவே மாட்டார். அவங்கள விரட்ட நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படுதோ அது அவர் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என் அன்பு சகோதரிகளை இன்னைக்கு எத்தனையோ அனுப்புவோம். அந்த கத்துடைய பிள்ளைகள் கத்துருக்குள் வளர்கிற பிள்ளைகளை அவன் தடுமாற வைக்கிறதுக்கும் அவன் இழுத்து வெளியே போடுறதுக்கும் முழு முயற்சி எடுப்பான். ஆனால் நீங்கள் விட்டுறாதீங்க. பிசாசுக்கு உங்களை இடத்துக்காக விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் விட்டு நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாக இருப்பார். ஆனால் தேவாதி தேவனுடைய ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளை நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர், சுகத்தை கொடுக்க வந்தவர். அந்த 38 வருடம் அவன் வியாதிப்பட்டவனே ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு பாருங்கள், நீங்கள் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. இந்த 7ஆம் வசனத்தில் அதற்கு வியாதிஸ்தன் தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிட்டார். நீ எழும்பி நடன்ட்டாரு. அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், இனிமே நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் எழும்பி நடந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிற வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி செய்யாத, பாவம் செய்யாதன்னாரு. நீங்கள் என்னமே செய்யுங்க. பாவனை விக்கிரங்களை பின்பற்றி போகிறதே பெரிய பாவம். அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதான் வேறு பொருந்தியில் போடுவோம், விக்கிரங்களை கண்டு விலகி போங்கன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அதுதான் பெரிய பாவம். அந்த விக்கிரங்க ஆண்டவர் என்கிட்ட உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து தான். அவரை பின்பற்றுகிறவங்களுக்கு தான் அந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் கற்று வச்சுருக்காரு. ஆனால் அவர் இயேசப்பாவை விட்டுட்டு அவன் விக்கிரங்களை வணங்குறதுக்கு தான் முழு முயற்சி எடுப்போம். அதனால் என் அன்பு சகோதரிகளே, விக்கிரங்களை வணங்குறது பெரிய காரியம் இல்லை. விக்கிரங்களை வணங்குற பின்னால் தொடர்ந்து போனால் பாதாளம் இருக்குது. அந்த பாதாளத்தில் கூட தள்ளிடுவான். நித்திய காலமும் அந்த பாதாளத்தில் போய் அழுவாங்க, அலறுவாங்க, கதறுவாங்க. நித்திய காலமும் அந்த இடம் தான் வைக்க போட்டிருக்கு, இருள் நிறைந்த இடம். ஆனால் ஏசப்பா பின்பற்றினா பரலோக ராஜ்யம். அவர் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரண்டே இருக்காரு. இயேசுவை பின்பற்றினா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போங்க. சமாதானம் நிறைஞ்ச இடம், சந்தோஷம் நிறைந்த இடம். தேவனாக கர்த்தரை ஆராதித்துக்கிட்டே இருப்போம், சந்தோஷத்தோடு அங்கே இருப்போம். அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியே கொண்டு வரத பிசாசு முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையில் இருங்க, தெளிந்த புத்தியாக இருங்க. வசனம் தான் போட்டிருக்கு, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ள இருங்க. யாரை விழுகலாம்னா பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வகை தேடிக்கிட்டே இருக்கணும். சுற்றி அவன் வகை தேடிக்கிட்டே இருப்பான்.
அவன் ஒன்றும் இல்லாமல் அவனே போய் பாதாளத்தில் குதிக்கட்டும். அவனுக்கு வைக்கப்பட்ட இடம் தான் அந்த பாதாளம். அவன் அதில் குதிக்கட்டும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, தெளிவாக இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. ஏசப்பாவை பிடிச்சு கொள்ளுங்க. வழியெல்லாம் கர்த்தரை நினச்சி கொள்ளுங்க. நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் வேடல் எல்லாம் ஆண்டு நிறைவேற்றுவார். ஏசப்பா பாதத்தில் பிடிச்சிட்டு அவர்கிட்ட டெய்லி ஆண்டுகிட்ட உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு என்ன போராட்டங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஐயா. உன் நித்திய ராஜ்யத்தை எங்களுக்கு நீ காமிச்சதுக்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு அதில் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தார். அப்படிதான் நீ கர்த்தருடைய பிள்ளை நிறைய பேர் வியாதியில் சுகமாகி மரணத்திலிருந்து ஆண்டு உயிரோடு எழுப்பி தான் உயிரோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு சாட்சி. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அவர் நடத்துவார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் முற்றுமே ஒப்பு கொடுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நான் ஜெபிக்க நல்ல தகப்பனே ஆமென். ஆண்டவரே இந்த ஜெபத்தை தந்தைக்கு நன்றிப்பா. இந்த வார்த்தையை கொடுக்க கர்த்தனை கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியை ஆசீர்வதிங்க. கேட்குற மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. உடைய பாதத்தை தாழ்த்தி பெருமையாக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.